என்ன காரணமாக இருக்கும்? கண்ணே காந்தசீலா, கண்ணே கண்மணி, பாடசாலை சென்றடத்தில் யாராயிரம் மாணவர்கள் உங்களை அடித்தார்களா? இல்ல யாராயிரம் உங்களை யாகதாசமாக ஏசி விட்டார்களா? ஏதாயிருந்தாலும் உன் தந்தை இடத்தில் சொல்லுங்களப்பா கண்மணிகளா. அப்பா, செல்வமே காந்தசீலா, உங்களுடைய முகத்தை பார்ப்பதே பாவம் என்று நினைக்கிறோம். கண்மணி ஏனப்பா அப்படி சொல்கிறார்கள்? உங்களுடைய முகத்தை காண்பதே கர்மம் என்று நினைக்கிறோம். செல்வமே, அப்பா ஏனப்பா இப்படி சொல்லுகிறாய்? எங்களை பெற்றெடுத்தவர் நான், என்னை வளர்த்தியவர் எல்லாம் நான் தான் என்று சொன்னீரே. கண்ணே, எங்களை பெற்றவள் எங்களுடைய தாய் எங்கே? எங்களுடைய தாயை கொன்ற பாவி அல்லவா நீயே? உன்னிடத்திலே நாங்கள் வாழ்ந்தது பாவம், உன்னிடத்திலே நாங்கள் வளர்ந்தது பாவம். உண்மைதான். அத்தனை பாவங்களை செய்து என் தாயை கொன்று விட்டீரா? ஐயோ, அப்படி ஒன்றும் செய்யவில்லை கண்மணி. என் தாயை அப்படி நீங்கள் தாயாரி அப்பா சொல்லமான வல்லையாரா. ஏன் கலந்துகிறேன்? ஏன் அழுது புலம்புகிறேன்? தாய் இருந்ததப்பா உங்களுக்கும். சரி, உன் அன்னையாகிய அன்னையின் பெயரோ மணிமேகலா. என் தாயின் பெயர் மணிமேகலையா? மணிமேகலா. சரி, மணிமேகலை திருமணம் செய்து சில காலம் எனக்கு புத்திர சந்தானம் இல்லை. சரி, புத்திர சந்தானம் இல்லாமபடிக்கு பழனிமலைக்கு சென்று அந்த சுப்பிரமணிய கடவுளிடத்திலே கடுமையாக தவம் இருந்து சபத்தில் செலுத்தவர்கள் 2 பாடல்களையும் முருகனுடைய அருளால பிறந்தவங்க. சரி, கந்தன் அருளால கண்மணிகள் பிறந்தீர்கள். சரி, ஆகையால் அப்படி புத்திர சந்தானம் இருந்தால் முடி காணிகள் செலுத்துகிறேன் என்று வேண்டுதலை வைத்தோம். வேண்டுதலை நிறைவேற்றலாம் என்று சொல்லி இருவரையும் நட பயணமாக இருவரும் தூக்கிக் கொண்டு மேல் பழனி போகலாம் என்று சென்றோம். சென்ற காலத்திலே ஆரண்யமான கானகத்தில் போகின்ற பொழுது உன் தாயாகிய மணிமேகலைக்கு தண்ணி தாகம் அதிகமாக ஆகிவிட்டது. சரி, இவனத்தில் இந்த ஆலாமர விருட்சகத்தில் அமர்ந்திருப்பாய். உடனே சென்று சலம் எடுத்து வருகிறேன் என்று நான் சென்று விட்டேன். சலத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது உன் தாயை இல்லையடா கண்மணி. தாயானவள் எங்க சென்றாரோ தெரியவில்லை. சரி, காரமுள் மேல் இருவரும் கட்டி கலகி கொண்டு இருந்தீர்கள். சரி, அப்போது உங்களுக்கோ 8 மாதம். என்ன நடந்திருக்கும்? என்னே மணிமேகலா என்று கத்தினேன், கதிரினேன், தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. உங்களை இருவரையும் அழைத்து தந்தையே வளர்த்து வாருவன் செய்து பாடசாலைக்கு அனுப்பி வைத்தேன். ஒரு தாய் போன இடம் காணவில்லை. செல்வமே
கூடாது, ஆமா. மாதா இல்லையான மனசுல கலங்க கூடாதுன்னு சொல்லி கூடாதுன்னு சொல்லி எங்களை சேரு சிறப்போடு எங்களை வளர்த்திருந்த வளர்த்து ஆர்வம் செய்து பாடசாலைக்கு அனுப்பி வைத்தேன் கண்மணி. நாங்கள் தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டோம். ஆமா. அப்பா, கண்மணி செல்வங்களா, அறியாத வயது புரியாத வயசு. ஆனாலும் எங்களுடைய தாய் மடிந்து விட்டாலும் சரி, பள்ளியிடத்திலே எங்களுடைய பாடர்கள் என் சக மாணவர்கள் எங்களை கேலிதமாக பேசுகிறார். தாய் பெயர் தெரியாத பிள்ளைகள் என்று, மாதா இல்லாத பிள்ளை என்று எங்களை தரக்குறவாக பேசுவார்கள் என்னுடைய பாடல்கள். அதனால நாளைக்கு பள்ளி அறைக்கு வருவதாக இருந்தா என் தாயோட தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு வருவேன்னு சத்தியம் எடுத்து வந்துட்டேன். அதனால எங்க அம்மா பெரிய என்ன வெற்றவழி இல்லை என்றால் என்ன, எனக்கு சென்றண்டையாக எனக்கு ஒரு தாய் கொண்டுதான் வர வேண்டும். தாய் கொண்டா படிக்க போறோம். ஆமா, எங்களுக்கு ஒரு தாய் வேண்டும். எங்களுக்கு அம்மா, எங்க அம்மா பெத்தவ போயிட்டோம். வாழாத வயசு, அறியாத வயசு, எங்களுக்கு தாய் வேணும். எங்களுக்கு ஆமா, எங்களை பார்த்தவர்கள் பார்த்து சிரிக்கிறார்கள், பரிகாரம் பேசுறாங்க, என் தங்கச்சி குறையாக பேசுகிறாங்க. ஒரு அம்மா இருந்தா என் தங்கச்சிக்கு இப்படி தலைச்சி உப்பு வச்சு பொட்டு வச்சு எப்படி அழகு பார்க்கும். எங்களுக்கு சின்னமா எல்லாமே காந்தசீலா காந்தாமணி அப்படி எல்லாம் வேண்டாமப்பா. தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் நான் இருக்கின்றேன் கண்மணி. அப்பா அங்க வேண்டாம நான் பாடசாலை போய் வரங்களப்பா. பாடசாலைக்கு இனிமே போக மாட்டேன். இவரத்துல சாவரம். அம்மா இருந்தாதான் தாய் இருந்தாதான் போதும். சாரி சாமி, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இருந்தா போதும். அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தாலும் கட்டி வைப்பாங்க. ஏன் இந்த வயசான காலத்துல ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு தான் சந்தோஷமா இருங்களேன். கல்யாணம் செய்த ஆண்டவன் அருளால் அப்பா கல்யாணம் எங்க சென்றாரோ எங்க போயிட்டு தந்தையே, இந்த டோரி ராமசாமிக்கெல்லாம் திருமணமாகி இவருடைய மனைவி பைத்தியம் பிடித்து திரிகிறார். இவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் பாடா கொஞ்சம் கஷ்டமா. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையான்னு இவன் தானா தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கெல்லாம் ஒண்ணுபடியே நடக்கல. உன் பிள்ளைங்க வந்து உனக்கு பண்ணி வைக்கிறேன். கண்ணே, அப்பா கண்ணே கல்யாணம் செய்த சித்தன்னை வந்தால் உங்களுக்கு செர்மம் வந்து நேரும் அப்பா. சரி, மற்றதொரு தாய் வந்தால் உங்களுக்கு மனக்கவலை ஆகும் அப்பா. அப்பா பிள்ளைகளை மனம் தேற்றுவதற்கு இப்படி பேசுற நீ. சிட்டண்ண வந்தா கஷ்டம் வரும். உலகத்துல உள்ள எல்லா தாயுமா கஷ்டம்ன்றா. உலகத்துல உள்ள எத்தனை பேரு கொண்டாட்டி கிடைக்கலையான்னு எவெல்லாம் நாயா நிறைய அலையிறான். நாயாட்டம் நாக்க தொங்க போட்டுக்கிட்டாரு திடீர்னு. உனக்கு என்னப்பா ஆச்சு? கண்மணி பாலர்களா, நம்மளுக்கு என்ன சொத்துல குறைவா சுகத்துல குறைவா எதுல குறைவு? நம்மளுக்கு நாடு நம்மளுக்கு என்ன ஆட்டுல குறைவா இல்ல சோத்துல குறைவா? ஏண்டா குறைவா? ஏய் இல்லைங்க. அப்பா கண்மணி என்ன நம்முடைய நாட்டுல இல்ல. சித்தன்னை வந்தால் சீராக வளர்த்துவார்கள். ஒரே ஒரு குறை என்னுடைய தாயினுடைய குறை. அந்த குறையை நீ தீர்த்தாதான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவோம். அப்படி செல்ல மாட்டோம், பள்ளிக்கூடம் போக மாட்டோம். பாலர்கள் சொல்லும்படி ருதுவாக வயசுக்கு வரக்கூடிய ஆமா. மாநிலத்தில் இருக்கின்றது தங்கை. ஆமா. நாளைக்கு என் தங்கை ருதுவாகி விட்டால் ஒரு ஆடவர் தந்தை நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாதப்பா. உடனே சித்தனை தேடி வந்தால்
சித்தன்னை வந்தால் சீராக வளர்த்துவார்கள் மற்றதொரு தாய் வந்தால் அதுப்பாக எங்களை வளர்த்து வாழ்வு செய்வார்கள் ஆமா. அப்படி என்று சொல்கிறார் எங்களுக்கு சின்னமா வேணும் கண்மணி நீங்கள் பாடசாலைக்கு இன்றைக்கு சென்று வரும் முன்பதாக சித்தன்னையோடு இருப்பார்கள் சித்தன்னை இன்னைக்கு ஒரு இரவு உனக்கு இன்னைக்கு ராத்திரி நாங்க இன்னைக்கு பள்ளிக்கூட்டுல தூங்குறோம் வெடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு அம்மாவோட வந்தா நாளைக்கு பள்ளிக்கூடம் இல்ல நாளைக்கு எங்களுக்கு 2 பேத்துக்கும் பானை கட்டி தூக்கிட்டு போய் கொளுத்தி விட்டு போ. கண்ணே இப்படி எல்லாம் உங்க வாயால் சொல்ல வேண்டாம் அரமனைக்கு செல்லுங்கள் அப்பா 56 தேசத்தில் எங்க இருந்தாலும் சரி சென்று தேடி ஒரு சிற்றன்னையை திருமணம் செய்து வருகிறேன் கண்மணிக்கலாம் அப்பா கண்ணை எப்படியா இருந்தாலும் சரி கொஞ்சம் மட்ட கையா இருந்தாலும் சரி கொஞ்சம் நெட்டையா இருந்தாலும் சரி ஒரு மாநேரமா இருந்தாலும் சரி சரி எங்களுக்கு அம்மான்னு இருந்தா போதும் இருந்தா போதும். அப்படியே ஆகட்டும் பாலர்களா உங்களுக்கு அம்மா இருந்தா போதுங்கிறீங்க உங்க அப்பன் சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதுக்கு நான் இருக்கிறேங்க ஒண்ணு ஏய், கவலைப்பட என்னடா சூழ்நிலை என்ன சூழ்நிலை சூழ்நிலையா சொல்றா வயசாகிட்டே போயிட்டு இருக்குது அப்பனுக்கு இளம்பிள்ளை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவீங்க அதுக்குதான் நான் இருக்கிறேன். ஏய், இருக்குடா அப்படின்னு தான் கொஞ்சம் வாசனை வேலை அப்பா கண்மணி அவன் கிடந்து போறான் நீ ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சிற்றனை வேணும் எங்களுக்கு அம்மா வேணும் உங்களை திருமணம் செஞ்சு உங்களுக்கு மினித்துல வந்து அம்மான்னு காட்டிட்டா காட்டிட்டா போதும். எனக்கும் மகா நோனி அம்மா வேணும். பண்ணுங்க நீங்க கண்டை அரமனைக்கு செல்லுங்களப்பா சிற்றனையோடு வருகிறேன் அப்படியே புறப்பட